வணக்கம். நான் கவிதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து புதன்கிழமை. இன்னைக்கு வந்து ஸ்ரீராம் வந்து ஒரு 13 நாள் கிட்ட லீவ் போட்டு இன்னைக்கு தான் ஸ்கூல் போறான். அவனுக்கு தான் காலையில எழுந்து நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சாதம் கேட்டிருந்தான். அதுக்கு தான் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பால் வச்சுருக்கேன் அடுப்புல. ஒரு பக்கம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை பயிறு வேக வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் தான் காஃபி போட்டுருக்கோம். அவங்க 2 பேரும் தூங்கின்னு இருக்காங்க. உருளைக்கிழங்கு சாதமும், முட்டை வந்து வறுத்து கேட்டிருந்தான். அதனால் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இதுதான் வந்து அவனுக்கு லன்ச்சு. க காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பால், காஃபி வந்து காஃபியோ, டீயோ ஏதோ ஒன்று குடிச்சிடுவோம். அதை குடித்தா தான் என்னவோ பெருசாக பூஸ்ட்டு வர மாதிரி. அதனால் குடிக்கிறதுனால ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் அது வந்து பழக்கமாயிடுச்சு. அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே அதை குடிச்சிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, டிஃபன் சாப்பாடெல்லாம் செஞ்சு உருளைக்கிழங்கு சாதம், முட்டை எல்லாம் செஞ்சு சாப்பாடு வச்சு கொடுத்து ஸ்ரீராம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவனுக்கு டிஃபன் வந்து எதுவுமே பண்ணலை. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு சாதத்துலேயே கொஞ்சம் ஒரே ஒரு கரண்டி சாதம் தான் சாப்பிடுவான். அவன் சாப்பிட்டுட்டு அதிலே சாப்பிட்டுட்டு அதை கட்டின்ட்டு அவன் கிளம்பிட்டான். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெளில போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு அவர் வெளில போயிட்டார். நானும் ஸ்ரீவர்ஷனும் தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு வந்து டிஃபன் இட்லி வந்து வேர்க்கடலை சட்னியும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து வருது. அது வந்து வைரஸ் ஃபீவர் மாதிரி வருது. ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா வீட்டில் எல்லாருக்குமே அந்த ஃபீவர் வந்து பரவுது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குழந்தைங்க யாராவது வீட்டில் இருக்கீங்க, அப்படின்னா வயசானவங்க இருக்கீங்க, இல்லைன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி வந்து சுடு தண்ணி குடிங்க. சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க. மழை காலம் வேறு வருது. ஃபீவர் வந்து அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அது கிட்டத்தட்ட இந்த ஃபீவர் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாள் 15 நாள் கிட்ட போக மாட்டேங்குது. அத்தனை நாள் காலையில் நல்லாக்குது, ஈவினிங் ஃபீவர் வருது. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எங்கள் 3 பேருக்கும் வந்திருந்தது. எனக்கும் எங்கள் வீட்டுக்கு சின்ன குழந்தைக்கு ஸ்ரீவர்ஷனுக்கு 3 பேருக்கு வந்துடுச்சு. ஒரேடியாக 3 பேருக்கு ஒன்றாவே ஜுரம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கு நாங்கள் எந்திரிச்சு எங்கள் உடம்புல நார்மலாக ஆகிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாக ஆகிடுது. உடம்புல கை காலெல்லாம் வலிக்குது. அந்த மாதிரி இருக்குது அந்த ஃபீவர் வர்றது. ஸ்ரீராம் சொல்லியிருந்தான், எனக்கு ஃபீவரே வரல, உங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அவன் சொல்லி பாவம் அவனுக்குமே இப்போ ஃபீவர் வந்துடுச்சு. அவனும் ஒரு 4 நாள் ஃபீவராக தான் இருந்தான். இப்போ தான் அவன் ஸ்கூலுக்கு கிளம்பின்னு இருக்கான். கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்புறான். அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைங்களுக்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருங்க. சுடு தண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஃபீவர் வந்தால் ரொம்ப டயர்டாக ஆயிடுறாங்க குழந்தைங்க. அதனால் குழந்தைங்கள இருந்தீங்கன்னா யாராவது பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அவனுக்கு ஸ்ரீராமுக்கு சாதம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். 2 தட்டு தான் ஊற்றிருக்கேன். எங்கள் 2 பேருக்கு தானே, 3 பேருக்கு தானே. ஸ்ரீவர்ஷன் வந்து ஒரு இட்லி சாப்பிடுவான். அதனால 2 தட்டு இட்லி தான் ஊற்றினேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து வறுத்துன்னு இருக்கேன். ஸ்ரீராமும் ஸ்கூல் போயிட்டான். அவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவனை ஸ்கூலை விட்டு அவரும் வெளில போயிட்டார். அதனால் ஸ்ரீவர்ஷன் வந்து தனியாக விளையாடினே இருக்க மாட்டான். அதனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பான். அதனால் அவனை தூக்கி வச்சுன்னு நான் வந்து கிச்சனுக்கு வந்துடுவேன். அவனை தூக்கி வச்சுருந்து தான் இல்லைனா அவனை நான் கீழே விட்டேன்னா ஏதாவது உடச்சிடுவான், வெளியில் போயிடுவான், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான். அதனால் என்னோடய கண் பார்வையில் நான் குழந்தைய வச்சுட்டு தான் நான் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். வேர்க்கடலை சட்னிக்காக வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி அப்புறமா எடுத்து வச்சுட்டு அப்புறம் இட்லி வெந்துடுச்சு. இட்லி வந்தது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சட்னி அரைச்சிட்டு மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் தான். அது வந்து இன்னும் செய்யலை. டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் செய்வோம். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன். சாதம் வடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, தொட்டுக்கிறதுக்கு வந்து கருணைக்கிழங்கு பொரியல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச்சு. ஸ்ரீராமுக்கு வந்து எப்பயாவது நான் வந்து காலைல சாம்பார் சாதம் இந்தமாரி காரக்குழம்பு இந்தமாரிலாம் கொடுத்து அனுப்ப மாட்டேன். அவனுக்கு வந்து ஏதாவது மிக்சர் ரைஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஏதாவது தொட்டுக்க ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிஃபன் செய்வேன். இல்லைனா எங்களுக்கு லன்ச்சு செய்வேன். அவனை அனுப்பிச்சி விட்டு தான் வந்து எப்பவுமே எனக்கு செய்வேன். இட்லி ரெடி ஆகிடுச்சி. சட்னி தாளிச்சுன்னு இருக்கேன். சட்னி தாளித்து இப்போ ஸ்ரீவர்ஷனுக்கு ஒரு இட்லி ஊட்டிட்டு நான் இட்லி டிஃபன் ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. அவ்வளோதான். அப்புறம் 2 பேருமே சாப்பிட்டுடுவோம். அவனுக்கு ஸ்ரீவர்ஷன் ஒரு இட்லி தான் சாப்பிடுவான் காலையில். அது சட்னிலாம் வச்சு அவன் சாப்பிட மாட்டான், காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து இட்லியும் நாட்டு சர்க்கரையும் தான் அவனுக்கு காலையில். எங்களுக்கு மட்டும்தான் சட்னி 2 பேருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன். நான் ஒரு 3 இட்லி சாப்பிடுவேன். அவர் ஒரு 4 இட்லி சாப்பிடுவார். ஸ்ரீவர்ஷன் 1 சாப்பிடுவான். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.